ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இயல் 3 சரியா, தமிழ் 6ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம் தமிழில் இயல் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஆல்ரெடி 2 இயல்களுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இப்போ எதுவும் புதுசாக சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம் சரியா. அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்லேருந்து போட்டுருவோம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா. ஸோ இந்த வாரம் நம்ம இன்றைக்கி வந்து இயல் 3 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 6th ஃபஸ்ட் டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேற்று ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்மளுடைய பேட்ச் குரூப்பில் வந்து போட்டிருக்கோம் சரியா. ஸோ அது வந்து ரோல் நம்பருக்கான லிங்க் சரியா. ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அதை கம்பல்சரி ஃபில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் குரூப்பில் வந்து இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களுக்கு ரோல் நம்பர் போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணலை, அந்த ஃபார்மில் வந்து உங்கள் நேம் வரல அப்படின்னா உங்களை வந்து குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சரியா. ஸோ அதனால் கவனமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. லேட் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப வந்து ஆட் பண்ண முடியாது. குரூப்லேயுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு ஆட் ஆகிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் வந்து இனி ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இருக்காது. அதை நினச்சி யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்திர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எந்திர உலகம் அப்படின்னா என்னென்னா, இங்கே ரோபோட்டு அந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் பற்றி, கணினி பற்றி, இப்போ உள்ள புது ஆத்திச்சூடிகள் பற்றி. ஆத்திச்சூடினா நம்ம அந்த காலத்தில் படிச்சிருக்கோம், ஔவையார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த காலத்தில் இக்கால ஆத்திச்சூடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அறிவியல் ஆத்திச்சூடி சரியா. ஸோ இந்த இயல் இருக்கா சார், இந்த இயல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருக்கும் என்ன வரும்னா, இந்த இயல் வந்து சிலபஸில் இருக்கா, இந்த இயல் வந்து சிலபஸில் கவர் ஆகுதா, நாங்கள் இதை வந்து படிக்கணுமா, குரூப் 4க்கு கம்பல்சரி நாங்கள் படிக்கணுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும் சரியா. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் வந்து டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகாது. நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த டாபிக் வந்து இப்போ அறிவியல் ஆத்திச்சூடி வந்து யார் இப்போ பார்ப்போம்னா நெல்லை சு முத்துவை பற்றி பார்ப்போம். ஸோ அவரை பற்றி டைரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா. ஆனால் இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கணினி தமிழ், தற்கால தமிழ் வளர்ச்சி, இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க சிலபஸில் சரியா. கணினி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ உள்ள பீரியடுக்கு ஏற்ற மாதிரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சு கேள்விகளை வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து சிலபஸ்லேயும் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பார்த்து தான் ஆகணும் சரியா. ஸோ ஆனால் யாரும் வந்து கவலைப்பட வேணாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த 2 இயல்களை விட இது ரொம்பவே சின்ன ஒரு இயல் தான். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம முடிச்சிடலாம் சரியா. ஸோ வாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிவியல் ஆத்திச்சூடி இதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற செய்யுள் பகுதி இதுதான், அறிவியல் ஆத்திச்சூடி, ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆத்திச்சூடினா என்னங்க, ஆத்திச்சூடினா நம்மளுக்கு என்ன தெரியும், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதுதான் வந்து நம்ம படிச்சிருக்கோம் சரியா. இது வந்து ஔவையார் சொன்னது. இப்போ இதுலேயே இக்கால ஆத்திச்சூடி, அதுவும் அறிவியல் சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஆமாம், ஆத்திச்சூடினா என்ன, ஆனா அம்மா, ஆனா ஆப்பம், ஈனா இலை, ஈனா ஈ, இந்த மாதிரி அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு வாக்கியங்களை கொடுக்கறது தான் வந்து ஆத்திச்சூடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இப்போ ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். ஔவையாருடைய ஆத்திச்சூடி நம்மளுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அந்த பாடல் வந்து ஆரம்பிக்க தெரியுமா, அதுதான் வந்து ஔவையின் ஆத்திச்சூடி. அதுக்கப்புறம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் சரியா. இந்த கேள்விகள் வந்து கேட்பாங்கப்பா. ஸோ இந்த இடத்த வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாரதியாருக்கான கொஸ்டின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை போய் நீங்கள் இங்கே கேட்க முடியாது. நாங்கள் பாரதியார் பற்றி எல்லா இடத்துலையும் படித்தோம், ஸோ இந்த இடம் வந்து இல்லவே இல்லையே, அப்போ இதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியுமா. ஸோ இதை தான் வந்து நம்ம சொன்னது. ஏன் இதில் வந்து ஒரு சில பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க, சார் சிலபஸ் வைஸே படிச்சுட்டு போயிடலாம்ல, நம்ம ஏன் புக் வைஸ் போகணும், நம்ம ஏன் வந்து எல்லா இயலுமே வந்து ஒரு ரீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்காக தான். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குமா, இந்த கொஷினை வந்து அப்படியே எடுத்து வைப்பாங்க.
ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியும். சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பாயிண்ட்லாம் விட்டுருவீங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாரதியார்ன்னு நீங்க இங்க போடணும். பாரதியார் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காரு. ஸோ இந்த பாடம், இந்த அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது சிலபஸ்ல இல்லைங்கிறதுக்காக, இந்த பாரதியார் கொஸ்டின அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட மெத்தடு. நீங்க அதுக்காக ஒமிட் பண்ணணும்னா, எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணுவீங்கன்னா, கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால இத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதியார் பத்தி எந்த இயல்ல இருந்தாலும் கேள்விகள் வரும். பாரதிதாசன பத்தி எங்கே இருந்தா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிலபஸ்ல குடுக்காத இயல்களுக்குள்ள கூட, நம்மளுக்கு சிலபஸ்ல குடுத்துருக்கிற டாபிக்கான விஷயங்கள், அதுக்கான ஒரு சில ஐடியாஸ், அதுக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம எல்லா இயல்களையும் வந்து பார்க்கணும்னு சொல்றோம். சரியா? இத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அகர வரிசையில் அறிவியல் அறிவோம். அகில உலகையும் ஆய்வு செய்வோம். அனைத்தையும் உலகின் நலத்திற்கே வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அகர வரிசையில அறிவியல்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிருவோம். இந்த உலகம் முழுசையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கே திரும்ப குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். ஸோ இத வந்து நம்ம அப்துல் கலாம் வச்சு ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா வந்து அறிவியல பத்தி நல்லா படிச்சாரு. அதுல நெறைய ஆய்வுகள் செஞ்சாரு. நெறைய ரிசர்ச் பண்ணாரு. நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சாரு. அட்டாமிக் அது இதுன்னு நெறைய ரிசர்ச் செஞ்சாரு. நெறைய இது செஞ்சாரு. ஆனா கடைசியில அதை அனைத்தையும் வந்து உலகிற்கே குடுங்க அப்படிங்கிற மாரி நெறைய நல்ல விஷயங்களும் வந்து நம்மளுக்கு செஞ்சாரு. அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம நாட்டுக்காக குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி நீங்க நெறைய இன்டர்வியூஸ்ல பார்த்திருப்பீங்க. கால் நடக்க முடியாம பெரிய பெரிய கேலிபர்ஸ், அதாவது ஒரு 4 கிலோ, 4 1/2 கிலோ கேலிபர்ஸ் கால்ல இந்த மரக்காலு, இந்த இரும்பு கால் மாரி மாட்டிக்கிட்டு நடப்பாங்க. ஒரு கால் இல்லாம இருக்கும். 2 கால் இல்லாம இருக்கும். அந்த மாரி உள்ளவங்களுக்கு வெறும் 400 கிராம்ல ராக்கெட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மெட்டீரியல வச்சு, தேவைப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதாவது அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, லைட்டாவும் இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கும். வெயிட்டே இருக்காது. ஆனா, அத வந்து உடைக்கவே முடியாது. ஸோ, அந்த ஒரு மெட்டல வச்சு அவங்களுக்கான அந்த கால்கள வந்து செஞ்சு குடுத்தாரு. சரிங்களா? ஸோ, அதுதான் வந்து பெரிய விஷயம். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் சரி, நம்ம படிச்சத, நம்ம கத்துக்கிட்டத, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டத வந்து இந்த உலகத்துக்கே வந்து நம்ம திரும்பி குடுக்கணும். அப்பனா தான் நம்ம வந்து மதிக்கப்படுவோம். அப்படிங்கிறது தான் இந்த குறள், இந்த ஒரு ஆத்திச்சூடியோட முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு லைன். சரியா? ஸோ, இத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெருசா வந்து நீங்க இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப வந்து இத மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஈஸியா தான் இருக்கும். சரியா? அறிவியல் சிந்தனை கொள். ஆய்வில் மூழ்கு. இயன்றவரை புரிந்து கொள். ஈடுபாட்டுடன் அணுகு. உண்மை கண்டறி. ஊக்கம் வெற்றி தரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்தலாம் பார்த்துக்கோங்க. உண்மை கண்டறி. ஊக்கம் தான் வெற்றி தரும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து மேட்சா குடுக்கலாம். இப்ப உண்மைனா டேஷ். உண்மைன்னு குடுத்து அதுக்கு என்ன வரும்? ஊக்கம்னு குடுத்து அதுக்கு என்ன வரும்? நீங்க டக்குனு உண்மை வெற்றி தரும் அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரியா? ஏன்னா இந்த 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 தப்ப வந்து நம்ம நெறைய பேர் பண்ணுவோம். உண்மை வெற்றி தரும். உண்மையா இருந்தா நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஊக்கம் தான் வெற்றி தரும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸஸ நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்றும் அறிவியலே வெல்லும். என்னைக்குமே அறிவியல் தாங்க ஜெயிக்குங்கிறாங்க. ஆமா, அது உண்மதான். இப்ப அறிவியல் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் சயின்ஸ் தான். நான் இந்த வீடியோல உங்க கூட பேசுறேங்கிறதும் சயின்ஸ் தான். நீங்க வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதும் சயின்ஸ் தான். நம்ம இன்னைக்கு வந்து அ எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம சயின்டிஃபிக்கா நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஃபோன் யூஸ் பண்றதுலேருந்து, டிவி பார்க்குறதுலேருந்து, கம்ப்யூட்டர் பார்க்குறதுலேருந்து, எல்லாமே பஸ்ல டிராவல் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து சயின்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஏன் என்று கேள். காமராஜர் சொல்ற மாரி ஏன்னு கேளுங்க. ஒரு விஷயம் சொன்னா அத அப்படியே மூடத்தனமா நம்பக்கூடாது. ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். சரியா? ஐயம் தெளிந்து சொல். ஐயம்னா பயம் இல்லாம சொல்லணும். எதுலயுமே வந்து ஒரு குழப்பம் இல்லாம சொல்லணும். ஒரு விஷயத்த சொல்றோம் அப்டின்னா, நான் இப்ப இந்த பாடத்த நான் நடத்துறேன் அப்டின்னா, நானே ஒரு குழப்பத்தோட நடத்துனேன்னா உங்களுக்கு புரியுமா? நான் தெளிவா நடத்துனா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதுதான். ஒருமித்து செயல்படு. ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் உழைக்கணும். ஓய்வு வர உழை. ஓய்வு இல்லாம உழைக்கணும். சரியா? ஓய்வே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்த முடியிற வரைக்கும், உங்களால எவ்வளோ முடியுமோ, அதுவரைக்கும் செய்றதுக்கு பேர் முயற்சி கிடையாது. அந்த விஷயத்த நீங்க முடிக்கிற வரைக்கும் செய்யணும். அதுதான் வந்து முயற்சி. சரியா? ஸோ, உங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ, அவ்வளோ தூரம் நீங்க முயற்சி பண்ணீங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கணும். டெய்லி உங்களால எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு படிச்சீங்கன்னா, அதுக்கு பேர் முயற்சி. ஆனா, டிஎன்பிஎஸ்சில நான் கம்ப்ளீட் ஆகியே ஆவேன். நான் டிஎன்பிஎஸ்சிய கண்டிப்பா போஸ்டிவ் வாங்கியே ஆவேன்னு, அந்த செயல் முடியிற வரைக்கும் நீங்க உழைச்சீங்கன்னா, அதுதான் விடாமுயற்சி. சரியா? ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் ஔடதமாம் அனுபவம். ஔடதம் அப்படின்னா மருந்து. சரியா? மருந்துனா அனுபவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
இத எழுதினவர் யாரு? நெல்லை சு. முத்து. சரியா? 2 இடத்துல 2 குழப்பம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதியார் யாருன்னா, புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் தான் பாரதியாரு. ஆனா, இந்த பாடலை எழுதினவரு, அதாவது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற இந்த பாடல் வந்தது யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா, நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து. சரியா? ஸோ இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. சொல்லும் பொருளும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நெறையா ஸ்டூடண்ட்ஸ் நோட் போட்டு எழுதுறீங்க. வெரி குட். அடுத்து இப்ப இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்த, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஔடதம், மருந்து இப்படிங்கிற இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. இயன்றவரை, ஒருமித்த, ஒன்றுபட்ட இதெல்லாம் ஈஸியா நம்ம அடிச்சுருவோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ யூனிக்கா உள்ளத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா உள்ளத மட்டும். ஓகேவா? நூல்வெளி. நூல்வெளிய பொறுத்தவரைக்கும், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர் நெல்லை சு. முத்து. சரியா? என்ன? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யார் இவரை பாராட்டியிருக்காரு? மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவரை பாராட்டியிருக்காரு. சரியா? அந்த நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவர் யாருன்னா, அப்துல் கலாம் அவர்களுடைய வேலை பார்த்தவர். சரியா? அவரோட ஒரே இடத்துல பணிபுரிஞ்சவர். ஸோ அதனால தான் அவர் எழுதின அந்த பாடல் இவ்வளோ தூரம் வைரல் ஆகி இன்னைக்கு நம்மளுக்கு பாடப்புத்தகம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் அறிவியல் அறிஞர், அதுக்கப்புறம் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றினார். இதெல்லாம் சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். ஓகே, இதுவும் ஜென்ரல் தான். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 80+. ஓகேவா? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு பாட்டை மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஆத்திச்சூடிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ நம்ம அதை ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி தனியாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுவோம். புதிய ஆத்திச்சூடினா என்ன, பழைய ஆத்திச்சூடினா என்ன, அக்கால அவையார்னா என்ன, இக்கால அவையார்னா யாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியும். இப்போதைக்கு இதில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்த்தோம். உடல் நோய்க்கு கேஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் நோய்க்கு டக்குன்னு நம்ம ஆளுங்க உணவு தேவை அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படியே அவங்களும் ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லி மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உடல் நோய்க்கு இங்கே ஔடதம் தேவை. ஔடதம்னா என்ன பார்த்தோம்? மருந்துன்னு பார்த்தோமா? ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தான் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. மாறுபட்டு, தனித்து, பகைத்து எதுவுமே கிடையாது. ஒருமித்து, ஒண்ணா சேர்ந்து தான் நண்பர்களோட விளையாடணும். அடுத்து கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா, கண்டு கூட்டல் அறி. ஓகேவா? ஸோ கண்டு கூட்டல் அறி அதான் ஆன்சர். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. சரியா? ஓய்வு கூட்டல் அற தான் ஓய்வற. இது எப்படி பிரியுது? இதுக்கான புணர்ச்சி விதி என்ன? இதெல்லாம் நம்ம தனியா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகன்னு இலக்கணம் டாபிக்ல வச்சிருக்கோம். அதுல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஜென்ரலா இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. தனியா செப்பரேட்டா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்று. அதுக்கப்புறம் ஔடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஓகேவா? ஸோ ஔடதமாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ அடுத்து கீழே வந்தோம்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? எதிர்ச்சொல்லை கண்டறிக. அணுகு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயம் அப்படின்னா என்ன, ஊக்கம் அப்படின்னா என்ன, உண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் என்னத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும்? உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். உண்மை. உண்மைனா என்னது? பொய். உண்மைக்கு ஆப்போசிட்னா பொய். அப்போ உண்மை, பொய்மை. ஓகேவா? ஸோ இப்படி மார்க் பண்ணுங்க. உண்மை, பொய்மை. அதுக்கப்புறம் ஊக்கம்னா ஊக்கத்தோடு இருக்கிறது, ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு ஃபோர்ஸோடு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? சோர்வாக எப்பயும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஊக்கம் ஆப்போசிட் சோர்வு. அதுக்கப்புறம் ஐயம் தெரியலனா விட்டுருங்க. அணுகு அப்படின்னா அணுகுறது. அணுகுறதுனா நெருங்குறது அந்த மாரி. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? விலகி போறது. செப்பரேட்டா போறது. அப்ப அணுகு ஆப்போசிட் விலகு. முடிஞ்சா 3 குடிச்சிட்டோமா? இப்ப ஐயம் தெளிவு. வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மேட்சை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எது தெரியுமோ அத ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. தெரியாத நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆன்சர் வர்றது கஷ்டமா தெரியும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 4ல எது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு செயல் முடிஞ்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பாடல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் இதில். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் த பெஸ்ட். ஓடிட்டே இருங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், உண்மையான உழைப்பு என்றைக்குமே தோக்காது. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.